நேயர்களே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அரசியல் திறனாய்வாளர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் இருக்கிறார். அவரோட பேசணும். வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ். வணக்கம் சார். திருப்பரங்குன்றம் விளக்கு ஏற்றுவது தொடர்பாக நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் மேல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரப்பட்டது. அது தொடர்பாக நேற்று அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசும்போது ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்குறதுக்காக இம்பீச்மெண்ட் கொண்டு வராங்கன்னா சுதந்திர இந்தியாவிலே இதுதான் முதல் முறையா நடக்குது. அவர் என்ன சொன்னாரு? தீபத்தில் தானே விளக்கேற்ற சொன்னாரு. ஆனா வந்துட்டு கவர்மெண்ட் மறுத்து அவர் மேல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வராங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அதே சமயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோகன் பகவத் அவர்கள் தமிழ்நாட்டுல சமயபுரத்துல ஒரு நிகழ்ச்சியில கலந்துட்டு பேசும்போது இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் அப்படின்னா அது செய்ய முடியும். ஆனா இது வந்துட்டு நீதிமன்றத்துக்கு கீழே இருக்கு, அவங்க பார்க்கட்டும். ஆனா இது வந்துட்டு இந்துக்களுக்கு ஃபேவரா தான் அமையணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இந்த விஷயம் வந்து ஜுடிஷியரியை தாண்டி மோர் பொலிட்டிக்கலா மாற்றப்படுதோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? திரு மோகன் பகவத் சொன்னதாக வந்திருக்கிற செய்தி எக்ஸ்ட் ட்விட்டர்ல வந்திருக்கிறது உண்மையா இருந்தா, அவர் உண்மையிலேயே அப்படி சொல்லியிருந்தாருன்னா, ஏன்னா பல சமயங்களில் செய்தியை கொஞ்சம் திருச்சி கூட போட்டுருவாங்க. ஆனால் உண்மையிலேயே அவர் சொல்லியிருந்தாருன்னா அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஏன்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீதிமன்றத்தில் இருக்கு, நீதிமன்றத்தில் எங்களுக்கு இந்துக்களுக்கு சார்பாக தான் கிடைக்கும்னு சொல்லி நம்புறேன், இல்லைன்னா இதை இந்துக்கள் நாங்கள் விட மாட்டோம். என்னத்தோட நீதிமன்றத்துக்கு மறைமுகமாக சொல்றாரா? நீங்க இந்துக்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரா அப்படிங்கிற சந்தேகம் வரும் இல்லையா? இப்போ இந்திய நில அளவைத்துறையில வந்து ஆர்டிஐல ஒருத்தர் கேட்டதா இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. இது எல்லாமே நான் வந்து வாட்ஸ்அப்ல வர்றது எல்லாத்தையுமே உடனடியாக நம்புறது இல்லை, சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷன் தான் எதுவுமே. ஆனா அதுல இந்திய நில அளவைத்துறை வந்து என்ன பதில் சொன்னாங்களாம், ஹில் ஸ்டேஷன், அதாவது இந்த நில அளவை கல் இருக்குல்ல, அது ஹில் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஹில் ஸ்டேஷன் were established in the year 1808-09 and 1871 as per records in திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்னன்னு விசாரிக்கணும். இப்போ நான் கேட்கறதெல்லாம் இவங்க வந்து இது நிலளவைக்கல்னு சொல்றாங்க, அதை இமீடியட்டாக எடுத்துக்கங்கன்னு நான் கேட்கல. ஆனால் நான் என்ன சொல்றேன், அதனுடைய உண்மைத்தன்மை கண்டறிங்க. நீங்க வந்து ஏதோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல எல்லாம் நியூஸ் வருது, நீங்க கவர்மெண்ட்டுக்கு கேட்கலாமே, சர்வே டிபார்ட்மெண்ட் வச்சு சர்வே டிபார்ட்மெண்ட் ரெக்கார்ட்ல இருந்து நீங்க சொல்லுங்க. அதை ஏன் ஜட்ஜி செய்யலை? அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் என்னைக்கு ஏற்றணும்? கார்த்திகை அன்னைக்கு ஏற்றணும். கார்த்திகை அன்னைக்கு ஏற்றலை அப்படின்னா இவர் என்ன செஞ்சிருக்க முடியும்? இவர் சொல்றாரு காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யலை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவருக்குள்ள அதிகாரத்தில் காவல்துறையை கூப்பிட்டுருக்கலாமே. ஹீ கேன் சம்மன் எனிபடி, கூப்பிட்டு கேட்கலாமே. ஒரு டிஜிபி லெவலே கூப்பிட்டு கேட்கலாமே, என்ன உங்க காவல்துறை வந்து இது பண்ணல, கோஆப்ரேட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கலாமே. அதை விட்டுட்டு ஒரு பர்சனல் பாடி கார்டு மாதிரி, அதாவது இது வந்து சிஎஸ்எஃப் என்ன ஒரு இது இவங்களுக்கு ஹைகோர்ட்டுக்கு வந்து காவலுக்காக அனுப்பப்பட்ட ஒரு பணியாட்கள், அவங்களுக்கு என்ன காவல்துறை அதிகாரம் ஏதாவது இருக்கா? கிடையாது. அவங்க காக்கி யூனிஃபார்ம் போட்டிருக்காங்கனால அவங்க போலீஸ் கிடையாது. போலீஸுங்கிறதுக்கு வந்து போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல வந்து இந்தியன் போலீஸ் ஆக்ட்ல வந்து என்ன யாரையெல்லாம் போலீஸ்னு வரையறுத்துருக்காங்களோ அவங்க தான் போலீஸ். இன்னைக்கு சிஆர்பிஎஃப்க்கு வந்து சில போலீஸ் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க அண்டர் சிஆர்பிஎஃப்க்கு. அதே மாதிரி வந்து சிபிஐக்கு சில போலீஸ் அதிகாரம், முதல்ல சிபிஐக்கு போலீஸ் அதிகாரமே கிடையாது முதல்ல வந்தது, பின்னாடி வந்து போலீஸ் அதிகாரம் கொடுத்தாங்க. இப்போ இவங்களுக்கு அது மாதிரி போலீஸ் அதிகாரம் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு கொடுக்குறதா சரி, அதுக்கு வந்து காரணமும் காட்டணும். நீங்க ஏர்போர்ட்டையும் இதையும் காவல் காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு இது? ஆர்பிஎஃப்னு ஒன்று இருக்கு, ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கு, கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ்னு ஒன்று இருக்கு. ரெண்டு வேற வேற. ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ரயில்வே சொத்துக்களை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. இப்ப அவங்க வந்து இதுல வந்து உள்ள ட்ரெயின்ல வந்து யாரோ ஒருத்தர் வந்து கலாட்டா பண்றாரு, ஒரு பெண்கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்றாரு, அல்லது திருடுறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னா அவங்க அவங்கள பிடிக்கலாம். ஆனா பிடிச்சு என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ்ல ஒப்படைக்கணும். அப்ப அவங்களுடைய அதிகாரம் என்ன? உங்களுக்கு எனக்கும் இருக்க அதிகாரம் தான். நானும் தான் பிடிக்கலாம், நீங்களும் தான் பிடிக்கலாம். தவறு செய்யறவங்களுக்கு பிடிச்சோம்னா அடுத்து என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து அவங்களை வந்து போலீஸ் இதுல உள்ள வைக்க முடியுமா? நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது, அது காவல்துறைக்கு தான் உண்டு. அப்ப ஆர்பிஎஃப் வந்து இது பல பேருக்கு இந்த வேறுபாடுகள் தெரியறது இல்லை. யூனிஃபார்ம்ல இருந்து அவங்க போலீஸ்காரங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஒரு நீதிபதி கண்டிப்பா தெரியுமே இந்த வேறுபாடு. அதனால அவர் வந்து சிஎஃப் அனுப்புறது நிச்சயமா வந்து அந்த ஆர்டர் வந்து நிச்சயமா தவறான ஆர்டர் தான், அதுல சந்தேகமே கிடையாது. போலீஸ் சரியா செயல்படல, அதனாலதான் நான் சிஎஸ்எஃப் அனுப்புறேன்னு சொல்லி தான் அனுப்புறாரு சார். போலீஸ் சரியா செயல்படுன்னா போலீஸை கண்டிச்சு செயல்பட வைக்கணும். ஒரு நீதிமன்றத்துல வந்து ஒரு 30,000 கேஸ் பெண்டிங்கா இருக்குன்னு சொல்லி வைங்க, உடனடியா வந்து பாலச்சந்திரன் வந்து ரிட்டையர் ஆகி சும்மா உட்காந்துருக்காரு, அவரை நான் நீதிபதியா வந்து அந்த வழக்கெல்லாம் விசாரிக்கணும்னு சொல்ல முடியுமா? அந்த நீதிபதி வந்து கேட்கணும், ஏன் டிலே பண்றீங்க, சீக்கிரமா பண்ணுங்கன்னு சொல்லணும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். இவர் முதல்ல போலீஸ் செய்யலுங்கிறாரு, அதே வந்து சப்ஜெக்ட் டு எக்ஸாமினேஷன். ஏன்னா இவரு சொல்றது என்னன்னா, கார்த்திகை தீபம் வந்து கார்த்திகை அன்னைக்கு ஏற்றணும். கார்த்திகை அடுத்த நாள் எதுக்கு? அது மறுபடியும் எதுக்கு சொல்றாரு? நான் சொல்லிட்டேன் போய் ஏற்றணும்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அது கார்த்திகை தீபம் கிடையாது, அதுக்கு அடுத்த நாள் ஏற்றணும். அதுக்கு அடுத்த நாள் ஏற்றுற ஒரு மாசம் வரைக்கும் ஒரு கன்வென்ஷனை வந்து ஏற்றுவாங்க, தீபத்தை வந்து ஏற்றுவாங்க ஒரு மாசம் வரைக்கும்.
கார்த்திகை தீபம் ஒரே நாள், மற்றபடி இன்னும் அந்த இதுக்கு பேர் மறந்துட்டேன், அதுக்கு ஒரு பேர் உண்டு. 1 மாசம் வரைக்கும் அதை ஏற்றலாம். இப்போ 1 மாசம் வரைக்கும் அதை ஏற்றலாம்னு சொல்லி டைம் இருக்கும்போது என்ன அவசரம்? சிஐஎஸ்எஃப் அனுப்பி உடனடியாக வந்து ஏற்றித்தான் தீரணும் அப்படிங்கிறது என்ன அவசரம்? ஈகோ ட்ரிப்பா? அந்த அவசரம் தேவையில்லை. அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? உண்மையிலேயே அவர் நம்பியிருந்தார்னா, இதில் வந்து தீபம் ஏற்றப்பட வேண்டும் சொல்லி அவர் நம்பியிருந்தார்னா, அவர் அரசுகிட்ட வந்து சொல்லியிருக்கலாமே, ஏற்ற முடியாத அளவுக்கு உங்கள் போலீஸ் ஏன் நான் கோஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுருக்கலாமே. அரசு வந்து தன்னுடைய வாதத்தை வச்சிருந்துருக்குமே. அடுத்து என்ன பண்ணி நான் இதை கலெக்டரும் இவரும் கமிஷனர் ஆஃப் போலீஸும் வந்து நான் கண்டெம்ப்ட், நான் ஆர்டர் கொடுத்தேன், அவங்க கேட்கல. இப்போ ஒன்று சொல்கிறேன் நான், லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்னா இது வரைக்கும் இருந்த சம்பவங்கள்ல என்னன்னா, கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்தாலுமே நாங்கள் வந்து நான் மாவட்ட ஆட்சியராக இருந்திருக்கேன், ஒரு பெரிய அந்த தீர்ப்புனால லா அண்ட் ஆர்டர் வருங்கிற சூழ்நிலை வந்ததுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், இவங்ககிட்ட நீதிபதியை தனிப்பட்ட முறையில் சந்திப்போம். சந்திச்சு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அதனால நீங்க தயவு செய்து அப்பீல் பண்றதுக்கு 3 வாரம் டைம் கொடுங்க, அது வரைக்கும் தீர்ப்பை நிறுத்தி வைங்க. இன்வேரியபிளி அவங்க சரி சொல்லுவாங்க. ஒரு தரம் கூட இல்ல அதெல்லாம் கிடையாது, ஏன் ஆர்டர் இம்மீடியட்டா நடத்தணும்னு சொன்னதில்லை. அப்படி லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் உண்மையிலேயே இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமே, அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்காங்க. அப்போ நான் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்கும்போதே அவங்களுக்கு தெரியும் எதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்குறேன்னு சொல்லி தெரியும். உடனடியாக தன்னுடைய லெவலில் வந்து அவங்களும் விசாரிப்பாங்க. விசாரிச்சு இதை விடுங்க, லஞ்ச ஊழல் கோரில் வந்து ஒருத்தருக்கு 2 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுத்தா அந்த 2 வருஷம் தான் ஜெயில் தண்டனை, அதுக்கு மேல சீரியஸ்னஸ் என்னைய பொறுத்தமட்டில் 10 ரூபா லஞ்சமும் சீரியஸ் தான். ஆனால் சட்டத்தில் அப்படி வச்சிருக்காங்க, 2 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுத்தா அவர் உடனடியாக வந்து இதுக்கு வந்து ஸ்டே ஆர்டர் வந்து வாங்க முடியும். பல சமயங்களில் நீதிபதிகளே ஸ்டே ஆர்டர் கொடுப்பாங்க, தங்களுடைய ஆர்டர் தாங்களே ஸ்டே ஆர்டர் கொடுப்பாங்க, கொடுத்து சொல்லுவாங்க உங்களுக்கு மேற்கொண்டு அப்பீல் பண்றதுக்கு இத்தனை நாள் டைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது 2 வருஷம் வரைக்கும் தான். 2 வருஷத்துக்கு மேலனா உடனடியாக ஜெயிலுக்கு போகணும். அதுக்கப்புறம் இதில் போய் ஹைகோர்ட்டில் போய் ஜாமீன் வாங்குற வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சட்ட வரைமுறைகள் இருக்கு. இப்போ இதில் வந்து ஏன் நீங்கள் வந்து இதை போலீஸ் வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி அவர் கேட்டுக்கலாம், ஷோகாஸ் நோட்டீஸே இஷ்யூ பண்ணியிருக்கலாம். இப்போ மேல்கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் அவங்க சொல்றதெல்லாம் அல்லது இருவர் நடுவர்கள்ட்ட சொன்னதெல்லாம் அவங்க இவற்றையும் சொல்லியிருப்பாங்க. சரி, இது ஒரு பக்கம். 2வது பக்கம் அமித்ஷா வந்து இதில் பேசுனது, பார்லிமெண்ட்டில் பேசுனது, அவர் வந்து இதை வந்து ஒரு நீதிபதி வந்து இது கொடுத்தாருங்கிறதுக்காக வேண்டி அவரை பண்ணுறீங்களே, இம்பீச்மெண்ட் சொல்லி போகிறீங்களே அப்படின்னா, ஆர்டருக்காக இல்லை, எப்படி ஆர்டர் கொடுக்கப்பட்டது, எந்த சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டது, அதில் என்ன நியாயம் இருக்குன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா தீர்ப்பை பற்றி விமர்சிக்கும் உரிமை இந்தியாவில் உள்ள சாதாரண குடிமகனுக்கு உண்டு, நீதிபதியை விமர்சிக்கக்கூடாது. அன்னைக்கு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு பட்டையெல்லாம் கட்டிட்டு ஒரு போராடி நியாயம் பண்ணாரு, ரொம்ப தப்பான ஒரு கேள்வி. அவருக்கு ஒரு மத நம்பிக்கை இருக்கு, திரு சுவாமிநாதனுக்கு அந்த மத நம்பிக்கையோட அவர் போறாரு, அதுல தப்பு இருக்கு. ஒரு கிறிஸ்டினா இருந்தா செயின் போட்டிருப்பாங்க, அதுல ஒரு சிலுவை இருக்கும், அப்ப சிலுவை கல்டேட் பண்ண சொல்லலாமா? அல்லது ஒரு இதை முஸ்லீம் இருந்தாருன்னா அவர் தலை தொப்பி அணிவார் அல்லது தாடி வச்சிருப்பாரு, உடனே அதெல்லாம் இல்லாமல் போகணும்னு சொல்ல முடியுமா? அப்போ அவரோட நம்பிக்கை வந்து நம்ம வந்து கீழ்த்தரமா பேசக்கூடாது. திரு சுவாமிநாதன் அவர்களை பற்றி இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அவர் வந்து ரொம்ப விரைவாக நிறைய வழக்குகள் விசாரிச்சிருக்கிறாரு, இதெல்லாம் வந்து நல்ல காரியங்கள் தான், அது யாரும் வந்து தப்புன்னு சொல்றாரு. ஆனா தீர்ப்புகள் எப்படி இருக்காரு? இன்னொன்று வந்து இது ஒரு பொதுக்கூட்டத்தில் முதற்கொண்டு அவர் வந்து நான் சனாதனவாதின்னு சொன்னதா சொல்றாங்க, எகெயின் சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷன். அப்படி சொல்லியிருந்தாருன்னா இன் மை ஒப்பீனியன் அது தேவையில்லாதது. உங்களுடைய சனாதன நம்பிக்கை நீங்க வச்சுங்க. ஒரு ஜட்ஜி வந்து பப்ளிக்ல வந்து நான் சனாதனவாதின்னு சொன்னா மக்கள் என்பது எந்நேரமும் இவர் சனாதனவாதியாவே இருப்பாரோ, அவர் இப்படி தீர்ப்பெல்லாம் இதே மாதிரி தான் போகுமோ? இப்போ இவர் ஜென்ராம் சாரோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது நான் ஒரு இன்சிடென்ட் வந்து சொன்னேன். பக்ரீத்துக்கு வந்து அவங்க பலி கொடுக்கறது வந்து இதில் வந்து நாங்கள் பெங்காலில் இருந்தேன், ஒட்டகமெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க, ஒட்டகமெல்லாம் பலி கொடுப்பாங்க, மாடு வந்து பலி கொடுப்பாங்க. இது வந்து இந்துக்களுக்கு வந்து பசு வந்து புனிதமானது. அதனால வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, இது வரைக்கும் எந்த இடத்துல அவங்க மொஹரத்து இது பக்ரீத்துக்கு வந்து பலி கொடுத்துருக்காங்க அந்த இடத்த மட்டும்தான் நார்மலா பெர்மிஷன் கொடுக்கணும். ஆனா ஏதாவது ஒரு லொக்காலிட்டி கம்ப்ளீட்டா முஸ்லீம் லொக்காலிட்டியா இப்ப ஆயிருந்ததுன்னா அந்த லொக்காலிட்டி வச்சு அவங்க வந்து இது பலி கொடுக்கறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ என்னுடைய இதில் வந்து ஜோனில் வந்து ஒரு முஸ்லீம் குழுமம் வந்து கேட்டாங்க, இது மாதிரி இப்போ நாங்கள் புதுசாக இங்கே வந்து அது இதெல்லாம் பலி கொடுக்குறது, இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நடத்துறதுலாம் எதுனாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் உண்டு. ஒருத்தர் கொஞ்சம் பண வசதி உள்ளவராக இருப்பார், அப்போ தன்னுடைய மெஜாசா காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பலி கொடுங்கன்னு சொல்லி ஒரு 30 பேர் சாப்பாடுன்னா 100 சாப்பாடுனா அவர் இந்த ஊரில் பெரிய மனுஷன் ஆவார். நல்ல காரியம் செஞ்சு பெரிய மனுஷன் ஆகிறது தப்பு இல்லை. அதே மாதிரி தான் சில பேர் என்னவாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நடத்துவாங்க, ஒரு கொஞ்சம் வசதி வந்த உடனே உள்ளூர் ஸ்போர்ட்ஸு அப்படின்னு நடத்துவாங்க, அதில் அவருக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடக்கும். இது ஒரு சின்ன ஏகோ ட்ரிப்பு. அப்போ இவர் சொல்லும்போது நான் விசாரிக்க சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தோம் அந்த ஏரியா வந்து கம்ப்ளீட்டாக முஸ்லீம் லொக்காலிட்டியாக இருக்குன்னு உடனடியாக நாங்கள் வந்து சொன்னோம், சரி நீங்கள் நடத்திக்கலாம். ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டிருந்தோம், நீங்கள் நடத்தலாம். ஆனால் வழக்கமாக வந்து என்ன பண்ணுவாங்க, பலியிடப்பட்ட மாமிசத்தை வந்து ஒட்டகமோ மாடோ ஆடோ கோழியோ எதாக இருந்தாலும் ஊர்வலமாக எடுத்து சென்று தங்களுடைய உறவினர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க.
நான் சொன்னேன், உங்க ஏரியா விட்டு நீங்க வெளியில வரக்கூடாது. ஏன்னா உங்க ஏரியாவுக்கு அடுத்து வந்து இந்துக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மனசு புண்படுற மாதிரி நீங்க எதுவுமே நடக்கக்கூடாது. அவங்க சரி சொல்லிட்டாங்க. அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருந்தேன். அப்படி நடந்து வந்தீங்கன்னா உடனடியா நான் உங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுலயும் நீங்க வந்து மறந்துடாதீங்க. இவ்வளவு சொல்லியாச்சு. இவ்வளவு சொன்னதுக்கப்புறம் பாரத் சேவாஸ்ரம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆர்கனைசேஷன், ஹிந்து ஆர்கனைசேஷன். அவங்க வந்து சேவை செய்யறதுல வந்து ராமகிருஷ்ணா மிஷன், இன் மை ஒப்பீனியன் ராமகிருஷ்ணா மிஷன் கொஞ்சம் லைட் பேக். அவங்க வந்து அவங்களுடைய சேவையெல்லாம் பெரும்பாலும் இந்த இன்டெலெக்சுவல் டிபேட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப அற்புதம் பண்ணுவாங்க. இந்த ரிலீஃப் ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துருச்சுன்னா முதல்ல போய் நிற்கிறது பாரத் சேவாஸ்ரம் தான் போய் நிற்பாங்க. உயிரை கொடுத்து வேலை பார்க்கறது இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால அந்த மகாராஜ்னு சொல்லுவோம் அந்த பெரியவரை, அவர் என்னை பார்க்க வந்திருந்தார். அவர் மேல எனக்கு ரொம்ப மரியாதை. ஏன்னா எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்ப அவர் ஆரம்பிச்சாரு, நீங்க என்ன கவர்மெண்ட் சொல்றதுக்கு விரோதமா ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. என்னன்னா இந்த ராஜர்காட் போலீஸ் ஸ்டேஷன் ஏரியால இது மாதிரி நீங்க கொடுத்துருக்கீங்க. நான் சொல்லி நீங்க கவர்மெண்ட் ஆர்டருக்கு விரோதமா இல்ல. எக்ஸப்ஷனல் கேசஸ் கொடுக்கலான்னு இருக்காங்க. இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். அதனால தான் கொடுத்துருக்கேன். அதை தவிர இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நிறைய போட்டிருக்கேன் நான். அவங்களுடைய ஏரியாவுக்குள்ள தான் இருக்கணும். வெளியில வரக்கூடாது. அந்த இதை வெட்டப்பட்ட இதை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கேன். அவங்களுடைய செலிப்ரேஷன் அவங்க பண்றதை நம்ம எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு. இல்லை அது பசு வெட்டுறது தப்பு. ஆமா, நம்முடைய ஹிந்துக்கள் அது மாதிரி நம்புகிறோம். பசு வந்து ஒரு புனிதமான மிருகமாக நம்ம நம்புகிறோம். ஆனால் ஒரு காலத்தில் ஹிந்துக்களே வந்து பசுக்களை வந்து இது வேத காலத்தில் வந்து ரந்தி தேவன் சொல்லி ஒரு இவர் இருந்தார். அவர் இவங்களுக்கு முன்னோடி, பாண்டவர்களுடைய முன்னோடி. அந்த ரந்தி தேவன் வந்து யாகம் நடத்தினாராம். அந்த இதில் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யாகத்துக்காக வந்திருந்த பிராமண அதிதிகளுக்கு வந்து இது கொடுக்கணும், விருந்து கொடுக்கணுங்கிறதுக்காக அவரால் வெட்டப்பட்ட பசுக்களுடைய ரத்தம் வந்து எவ்வளவு பசுக்கள் வெட்டினார்னா சிவப்பு ஆறு ஓடுற மாதிரி ஓடுச்சு அப்படி பிரமிச்சு போய் எழுதியிருக்காங்க. நான் சொன்னேன் இதெல்லாம் பின்னாடி வந்த ஹேபிட், ஆனால் இன்னைக்கு வந்திருக்கு. அது நிச்சயமா வந்து அதனாலதான் நான் சொல்லியிருக்கேன் வெளியில நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்து நான் சொல்கிறது புரிஞ்சுக்க மாட்டீங்க, இது எங்கள் சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ணுதுன்னு. நான் சொன்னேன், சார் உங்கள் சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ணுங்கிறது உங்களை வந்து பாதிக்கிற மாதிரி வந்துருச்சு, தான் மகாராஜ் அது வந்து பாதிக்கும். இல்லைன்னா நான் அதில் வந்து இது பண்ண முடியாதுன்னு அவர் டக்குன்னு சொல்லி பேசுவாங்க. நீங்கள் ஹிந்துவா இல்லையே அதை சொல்லுங்க. உண்மைத்தானே சொல்லணும். ஆனால் நான் சேர்லேருந்து எந்திரிச்சிட்டேன். இது எனக்கு முன்னாடி உட்காந்துருந்தார். போய் அவருடைய கையை பிடிச்சிக்கிட்டு, அவர் எனக்கு ரொம்ப வயசில் மூத்தவர், ரொம்ப மரியாதையாக அவர் கையை பிடிச்சி நான் சொன்னேன், இப்போ நான் இந்து தான் சொல்லிட்டு என் சேரில் போய் உட்காந்து சொன்னேன், இப்போ நான் இந்து இல்லை. ஒரு கலெக்டருக்கு வந்து மதம் கிடையாது, மதம் இருக்கக்கூடாது. அதனால நான் என்ன சொல்ல முடியும்னா ஒரு கலெக்டருங்க முறையில் தான் நான் நடக்க முடியும். இதுக்கு மேலே நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அவர் சரி ஒரு மாறவே மாட்டார்னு சொல்லிட்டு கொஞ்சம் துக்கத்தோடு எனக்கு கூட அவர் பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவருடைய நம்பிக்கை அவருக்கு. ஆனால் அதே சமயம் நம்ம நடக்கிறது பொதுவாக எல்லாருக்கும் பொதுவானவங்களை தான் நம்ம நடக்கணும். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி தான் இருக்க முடியும். நிர்வாகத்தில் வேற மாதிரி நம்ம செய்ய முடியாது. அப்போ இதை எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து இவர் வந்து சனாதனவாதின்னு சொல்லி வெளிப்படையாக நான் பூஜை இதுக்கெல்லாம் வந்து பப்ளிக்ல நடக்கிற பூஜைக்கு நான் கரெக்டாக இருக்கும்போது போனதில்லை. என்னுடைய மனைவிக்கு வந்து கடவுள் நம்பிக்கை ரொம்ப உண்டு. அவங்க பூஜை பண்ணுவாங்க, அது அவங்களுடைய விருப்பம். அதை நம்ம தடுக்க முடியுமா? இப்போ என் நம்பிக்கை அவங்க தடுக்க முடியாதுன்னா அவங்க நம்பிக்கை நான் தடுக்கக்கூடாது. அந்த அளவுக்காவது ஒரு பண்பாடு இருக்கணும். ஆனால் பப்ளிக்ல வந்து இதுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், பூஜா செலிப்ரேஷன் இதில் பெங்காலில் நடக்கிறது வந்து மதம் சம்மந்தப்பட்டது இல்லை. இட்ஸ் அ சோஷியல் ஈவெண்ட். இது எல்லாம் பல பேருக்கு இந்த வித்தியாசம் தெரியாது. இவங்க துர்கை அம்மனுக்கு வந்து இது மாதிரி ரோபோ மாதிரி ட்ரெஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இதில் வந்து ஆகாயத்தில் போகிற ரோபோ மாதிரி ட்ரெஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. விதவிதமாக அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அப்போ அந்த இதுக்கு வந்து கம்யூனிட்டி பூஜைன்னு சொல்லும்போது நாம் போய் அதில் வந்து மரியாதை பண்ணிட்டு வரோம். மற்றபடி எங்கேயும் போகிறதில்ல. போகிறது அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னுடைய நினைப்பு. மற்றவங்க போனாங்கன்னா தப்புன்னு நான் சொல்ல வரல. விதின் மை செல்ஃப் ஐ ஹேட் தட் பிலீஃப். அப்போ இவர் வந்து இந்த மாதிரி வந்து சனாதனவாதின்னு வெளிப்படையாக சொல்லியிருந்தாருன்னா அது மக்கள் மத்தியில் இவரே சனாதனவாதி சொல்றாரு, அப்போ திருப்பலாம் அந்த மாதிரி இருக்கணும், ஒரு தவறான அபிப்பிராயத்தை வந்து ஏற்படுத்தும். அப்படினால அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ இவங்க வந்து இதுக்கு முன்னாடியே வந்து பிரசிடென்ட்டுக்கும் சீஃப் ஜஸ்டிஸுக்கும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இவருடைய பல தீர்ப்புகளை வந்து மேற்கோள் காட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேன். அதில் எந்த நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க என்ன சொல்றாங்க, எந்த நடவடிக்கை இல்லைங்கிறதுனால நாங்கள் இம்பீச்மெண்ட் போனோம். இம்பீச்மெண்ட் சொல்லி நாங்கள் எடுத்த முடிவு வந்து இந்த திருப்பரங்குன்றத்தை பற்றி இவர் ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லி ஒரு திமுக தலைவர் ஒருத்தர் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. ஆனா எப்படி இந்த திருப்பரங்குன்றம் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இம்பீச்மெண்ட் மோஷன் போகுதுன்னா ஜனங்கள் மத்தியில் அப்படி ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும், இதனாலதான் போறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இதனாலேயே போனாலும் அவங்களுடைய ஜஸ்டிபிகேஷன் ஏற்கனவே பல தீர்ப்புகளை நாங்க மேற்கோள் காட்டியிருக்கோம். இந்த ஒண்ணு மட்டும் இல்ல, அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கு. இப்ப இதுல வந்து இவங்க முடிவு எடுக்கணும், பார்லிமெண்ட் முடிவு எடுக்கணும். இந்த பார்லிமெண்ட் வந்து இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் ஜெயிக்க போறது இல்லை. ஏன்னா அதுக்கு வந்து 100 லோக்சபா எம்பியும் 50 ராஜ்யசபா எம்பியும் கையெழுத்து போட்டால் தான் இம்பீச்மெண்ட் மோஷனே இது அட்மிட் ஆகும். அது கையெழுத்து போட்டிருக்காங்க. லோக்சபா 100 பேருக்கு மேல் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனால் அடுத்து இம்பீச் பண்ணணும்னா 2/3 மெஜாரிட்டி, அங்கே உள்ள எத்தனை மெம்பர் பிரசென்ட்டாக இருக்காங்களோ அதில் 2/3 மெஜாரிட்டி இதை ஆதரிக்கணும். இவங்களுக்கு இன்னைக்கு உள்ள ஸ்ட்ரென்த்தில் வந்து அது நடக்க போகிறதில்ல. அதனால இது வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஸ்டெப் அப்படிங்கிற முறையில் அவங்கள பொறுத்த மட்டும் இங்கே வந்து
மதச்சார்பின்மைங்கிறது மீறப்படுது, கான்ஸ்டியூஷன் வந்து மீறப்படுது ஒரு நீதிபதியினாலங்கிறது அவங்களுடைய வாதம். அதுக்காக வேண்டி அவங்க வந்து இதுக்கு போறாங்க. இதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பார்லிமெண்ட்ல விவாதம் நடக்கும். அதில் சீஃப் ஜஸ்டிஸே கேஸ் போட்டாலும் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி கேஸை அட்மிட் பண்ணலாமா இல்லையாங்கிறத முதல்ல தீர்மானிப்பாரு. அட்மிட் பண்ணதுக்கப்புறம் அதில் உள்ள மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை தீர்மானிச்சு அவர் ஆர்டர் கொடுப்பாரு. அது ஆர்டர் கொடுத்தா எல்லாருமே அதுக்கு வந்து கம்ப்ளை பண்ணணும். ஒரு தீர்ப்புங்கிறது வந்து எல்லாரையுமே கட்டுப்படுத்தும். நமக்கு விருப்பம் இல்லைன்னா கூட இப்போ ராம் ஜென்ம பூமியில் வந்து கடைசியில் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அந்த ஜட்ஜி வந்து சொல்றாரு, கடவுள்கிட்ட கேட்டேன், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, கடவுள் சொன்னதை கேட்டுக்கிட்டேங்கிறாரு. கடவுள் சொன்னதை கேட்கறதுக்கு ஒரு ஜட்ஜி இருக்கு. ஒரு கடவுள் யாருக்கு வந்து கனவுல தோன்றுவாரோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து அதீத சக்தி உள்ளவராக இருந்தால் அவரே எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடலாமே. ஆனால் அது வந்து தவறு. அந்த மாதிரி பேசும்பொழுது அப்போ எந்த வகையான தீர்ப்பு அந்த தீர்ப்பில் வந்து முக்கியமான பகுதி என்னன்னா, ரொம்ப கிளீனாக சொல்லியிருக்காங்க. இதுலேயே தீர்ப்பிலே சொல்லியிருக்காங்க, கர்ப்பகிரகம் ராமன் பிறந்ததாக கருதப்படுகின்ற அந்த கர்ப்பகிரகம் இருக்குல்ல, அது இந்துக்கள் தங்களதுன்னு சொல்றாங்கல்ல, அது தங்களதுன்னு சொல்றதுக்கு அவங்களால எந்த விதமான லேண்ட் ரெக்கார்டு அஃபீஷியல் ரெக்கார்டும் கொடுக்க முடியல. ஆனால் அதை சுற்றி உள்ள நிலங்கள் எல்லாமே முஸ்லிம்களுக்கு சொந்தமாகத்தான் இருந்ததுங்கிறதுக்கு அவங்க 200-300 வருஷத்துக்கு ரெக்கார்டு சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தீர்ப்பிலையும் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஹிந்துக்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னா சரி, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி அவங்ககிட்ட தான் கேட்கணும். இப்போ ஆனாலும் அவங்ககிட்ட கேட்கலாம் நம்ம, ஆனால் அந்த தீர்ப்பை வந்து மதிக்கத்தான் செய்யணும். தீர்ப்பு வந்துருச்சு, we have to comply with the order of the Supreme Court, the judgment we have to accept it. அதுதான் நடைமுறை, சட்டத்தின் நடைமுறை. அப்போ இன்னைக்கு வந்து திரு மோகன் பகவத் சொன்ன மாதிரி சொல்லப்படுறது என்னன்னா, இது இந்துக்களுக்கு சார்பாக தான் தீர்ப்பு வரும்னு நினைக்கிறேன் அப்படி சொன்ன மாதிரி இவங்க எழுதியிருக்காங்க. அப்படி அவர் சொல்லியிருந்தா அது ரொம்ப தவறான பேச்சு. ஏன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நாங்கள் விரும்புகிற தீர்ப்பு கொடுக்கலாம், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதை பப்ளிக் இஷ்யூ ஆக்கிடுவோம், பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆக்கிடுவோம் அப்படி சொல்ற மாதிரி அர்த்தமாகுது. பியாண்ட் தமிழ்நாடு, ஆமாம், பியாண்ட் தமிழ்நாடு ஹிந்து ஆர்கனைசேஷன் அத்தனை பேர் சேர்ந்து நாங்கள் வந்து சேர்ந்து பேசுவோம் அப்படின்னா இது வந்து ஒரு மிலிட்டன்ட் மூவ்மெண்ட். இது வந்து இட் இஸ் நாட் அ ஸ்டேட்மெண்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் லா. சட்டத்தை சார்ந்து சொல்லப்படுகின்ற ஒரு அறிக்கை இல்லை. அது ஆர்எஸ்எஸ் உடைய சீஃபா இருக்கவர். இன்னைக்கு வந்து நாட்டை ஆள்றது வந்து பிஜேபியுடைய அரசு. அந்த பிஜேபிக்கு பிதாமகர்கள் இவங்க. அதனால இவங்க வந்து நிச்சயமா வந்து இந்த மாதிரி சொல்லாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்துக்கள் ஒன்றுபட்டு இருந்தா, இந்து மக்கள் பெரும்பான்மையா கூடி இருந்தா, சேர்ந்து இருந்தா வந்து இந்த பிரச்சனை நம்ம வெல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த கன்சல்டேஷன் வந்து தமிழ்நாடு போன்ற மண்ணில் வந்து சாத்தியமா? தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல சாத்தியமில்லை. அதற்கான முயற்சிகள் நடக்குது சாத்தியப்படுத்துறதுக்கு. யூபி மாதிரியான மாநிலங்களிலும் இன்னும் 10-20 வருடங்கள் வந்து சாத்தியமில்லை. மக்கள் வந்து யூபிக்கு வந்து இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏகப்பட்ட பணம் செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பணம் செலவழிச்சுட்டு இருக்காங்க. அந்த நான் ஈட்டான்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நான் வந்து இதில் இருந்தபோது கவர்மெண்ட்ல இருந்தபோது பார்த்துருக்கேன். மெயின் ரோடே வந்து ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும் பல மாவட்டங்கள்ல. அப்படியெல்லாம் யூபியில் இருந்திருக்கு. இப்போ இவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய செலவழிக்கிறாங்க. பெரிய பெரிய ரோடு, ஃப்ளைஓவரு, இதெல்லாம் அந்த மக்கள் பார்த்ததே இல்லை. ஆனால் இவங்களுக்கு என்ன தெரியலன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ரயில் லைனை வந்து போட்டாங்க, இந்தியாபுரம் போட்டாங்க, அவங்களுடைய வணிகத்துக்காக போட்டாங்க. ஆனால் அதனால வந்து மக்களும் பிரயாணம் பண்ண முடிஞ்சது. அப்போ தமிழ்நாட்டில் உள்ளவங்க, மெட்ராஸ் பிரசிடென்சியில் உள்ளவங்க, பெங்கால் பிரசிடென்சியில் உள்ளவங்க மீட் பண்ண முடிஞ்சது. மெக்காலே பண்ணி வச்சதுனால எல்லாமே இங்கிலீஷ் படித்தாங்க. அதனால ஒருத்தருக்கு பேசிக்க முடிஞ்சது. இந்திய சுதந்திர போராட்டம் உருவானது, மக்கள் இணைந்தார்கள். இதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்ததுனால. இப்போ யூபியில் இவங்க கொடுக்குற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்னும் 20 வருஷம் கழிச்சு மக்கள் கேட்பாங்க, அவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்தீங்க, மற்ற ஊர்லாம் போய் பார்க்குறோம், அங்கெல்லாம் பட்டியலிருந்து சேர்ந்தவங்களுக்கு இவ்வளோ வசதி பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, பட்டியலிருந்து சேர்ந்தவர்கள் தீண்டாமை ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து தப்பு, ஏன் நடக்குது, அது மேலே ஏன் நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா தீண்டாமை வந்து எல்லா இடத்துலையும் இந்த தமிழ்நாட்டில் இருக்குது, எங்கே இல்லாமல் இருக்குது, மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, வெளியில் சொல்ல மாட்டாங்க, இங்கே இருக்க தான் செய்யுது. ஆனால் அப்படிப்பட்ட குற்றங்கள் இங்கு மிக தீவிரமாக நடவடிக்கை எடுக்கப்படுகின்றனங்கிறது உண்மை. அந்த விதத்தில் தமிழ்நாடு, கேரளாலாம் மற்றவங்களுக்கு வந்து 4 ரன்னர்ஸாக இருக்காங்க. அப்போ அது இனிமேல் வந்து யூபியிலையும் அந்த கலாட்டா இன்னும் 20 வருஷம் கழிச்சு வரும், இன்றைக்கி வராது. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் இவங்க வந்து இப்போது என்னைக்கு வந்து இந்துக்கள் எல்லாரும் இதில் முஸ்லீம் இதில் வந்து தர்காவில் போய் ப்ரே பண்ணும்போது, அவங்க வந்து நம்மளை இன்வைட் பண்ணும்போதே, அவங்க இதில் போய் மாஸ்கில் போய் ப்ரே பண்ணும்போது சுல்தான் உட்காந்து நின்று மண்டி ஓட்டுட்டு இருப்பார், அவருக்கு பக்கத்தில் வந்து சோல்ஜர் மண்டி ஓட்டிருப்பார். எந்த விதமான இதுவும் கிடையாது, அங்கே வந்து வேறுபாடும் கிடையாது. நீங்கள் அது மாதிரி வைங்களேன், கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே மற்றவங்களாம் போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? சுத்தமாக இருக்கணும். கர்ப்பகிரகத்தில் போகிறவங்க யாராக இருந்தாலும் சுத்தமாக இருக்கணும். பூஜை பண்ணுறவங்க முதற்கொண்டு எல்லாருமே சுத்தமாக இருக்கணும். அது மாதிரி ஆகமும் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அங்கே வந்து பூஜை பண்ணுறவங்களா இருக்கணும். இதுதான் ரேஷனல், இதுதான் நியாயம். அதை விட்டுட்டு பிறப்பால் நான் வந்து மட்டும் இது பண்ண முடியும், கோயிலில் பூஜை மற்றவங்களாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிற, இப்படி சொல்கிற வரைக்கும் நீங்கள் எப்படி இந்து சமுதாயத்தை ஒருங்கிணைப்பீங்க? எல்லாரும் ஈக்குவல்ங்கிற ஃபீலிங் எல்லாருக்கும் வந்துச்சுன்னா தான் சமுதாயம் வந்து ஒருங்கிணையும். அதனால இரேஷனலாக கடவுள் பக்தி உள்ளவங்களை கடவுள் பக்தியின் பெயரால் தூண்டி விடலாம்.
ஒற்றுமை ஒற்றுமை என்று. ஆனால் சிந்திக்க தெரிந்து விட்டால், சிந்திக்க துவங்கி விட்டால் அதுக்கப்புறம் வினாக்கள் எழுப்பப்படும். அந்நியாரம் இந்த ஒற்றுமை இருக்காது. அந்நியாரம் ஒற்றுமை எப்போ வரும்? இந்த தீண்டாமை உடனும், இந்த இது வந்து நால்வரணத்தில் உள்ள நம்பிக்கையை உடனும், இதெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் தான் வரும். ஆனா கீதையை வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்? கீதையை வந்து இப்போ எல்லா கோயிலையும் கீதையை வச்சு சத்தியம் பண்ண வைக்கிறாங்க. இது கோர்ட்லையும் கீதையை வச்சு பகவத்கீதையை வச்சு சத்தியம் பண்ண வைக்கிறாங்க. பகவத்கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்கு? பகவான் கிருஷ்ணன் சொன்னதாக என்ன சொல்லப்பட்டிருக்கு? அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யார் யார் எந்தெந்த தொழில் செய்பவருக்கு வல்லுநர்கள் என்பதை கண்டறிந்து அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே அந்தந்த குடும்பங்களில் உள்ளவர்களாக படைத்தேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றதா சொல்லியிருக்கு. இப்போ ரேஷனலா பேசணும்னா, இந்து மதத்தை பத்தி இந்துக்களாக இருந்தவர்கள், ஆழ்ந்த இறை நம்பிக்கை கொண்டவர்கள், படித்த வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த பகவத்கீதை வந்து மகாபாரதத்துல ஒரு இடைச்செருகல், அது பின்னாடி வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவன் வந்து சஞ்சயன் வந்து அவர் பகவத்கீதை அங்கே கிருஷ்ண பரமாத்மா வந்து அங்கே சொல்லிட்டு இருந்தாராம் இவன் வார்ஃபீல்டில். அதை திருதராஷ்டிரனுக்கு வந்து சஞ்சயன் வந்து கரெக்டாக வந்து சொன்னானா. அவனுக்கு அந்த காலத்தில் ரிமோட் கேமரா இருந்துச்சு, அவனுக்கு ஏதோ ஒரு கண்ணு இருந்துச்சு, ஞானம் கண்டு இருந்துச்சு, அதனால சொன்ன இது மாதிரி இதெல்லாம் ஒரு கற்பனை தான் இந்த மாதிரி சொல்றதெல்லாம். அதுக்கப்புறம் இன்னொன்று யோசிச்சு பாருங்க, ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. 2 பக்கம் ஆர்மி வந்து சேர்ந்து வந்து நின்றுட்டு ஒருத்தர் வெட்டி கொல்லணும்னு நின்றுட்டு இருக்காங்க. அந்நியாரம் கிருஷ்ணன் வந்து பீஷ்மர் வந்து, பாஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, பேசி முடிச்சதுக்கப்புறம் சண்டை ஆரம்பிக்கலன்னா அதுக்காக வெயிட் பண்ணுவாங்களா? அப்போ இந்த மாதிரி ரேஷனலாக யோசிச்சு பார்த்தா அற்புதமான கதை. இன்னைக்கு ஜேம்ஸ் பாண்ட் கதை இருக்க மாதிரி அந்த காலத்தில் வந்து ராவணன் வந்து பெரிய சிங்காசனம் உட்காந்துருந்தான். உடனே ஹனுமான் வந்து தன்னுடைய வாழைச்சை டாயின் 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 டாயின்னு சுற்றி அதை மேலே வச்சு சர்ன்னு அது மேலே உட்காந்து பார்த்தாருன்னா எனக்குலாம் கேட்குறது சந்தோஷமா இருக்கு. கதை கேட்கறது யாரும் சந்தோஷமா இருக்காது. ஆனால் இது கதை தான்ங்கிற தெளிவு இருக்கணும் இல்லையா? இந்த கதை தான் உண்மைன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அங்கதான் பிரச்சனை வருது. அப்படியெல்லாம் சொல்லாம ரேஷனலா எல்லாரையும், மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள், அனைவருக்கும் வாய்ப்பளிக்கும். எல்லாருமே வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக முடியுமா? எல்லாருமே பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா? ஆனால் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்து சம வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் அவன் கெட்டிக்கிறதும் பிரைம் மினிஸ்டர் ஆனா அவர், இல்லைன்னா ஆக மாட்டாரு. ஐஏஎஸ் ஆனா அவர், ஐபிஎஸ் ஆனா அவர், காலேஜ் ப்ரொஃபஸர் ஆனா அவர், இஸ்ரோ சயின்டிஸ்ட் ஆனா அவர், இதெல்லாம் அவங்களுடைய கெட்டிக்கிறத பொறுத்தது. ஆனா ஒரு இஸ்ரோ சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாருக்குமே கொடுக்கணும். இஸ்ரோ பத்தி நம்ம ரொம்ப பெருமையா பேசலாம். அந்த வாய்ப்புகள் வந்து எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டது, சந்தேகமே இல்லாம இஸ்ரோல. அதனாலதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாம் இஸ்ரோ சேர்மன் ஆனாங்க. இல்லைன்னா எப்படி ஆயிருக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் இந்தியா பூரா கொண்டு வாங்க. இந்துக்கள் வந்து அந்த இந்துக்கள்ங்கிற பேர்ல கொண்டு வந்தீங்கன்னா இந்துக்கள் ஒற்றுமை ஆயிருவாங்க, சந்தேகமே இல்லாம. ஆனால் அப்படி ஒற்றுமையான இந்துக்கள் இந்த நாட்டில் பிறந்த அனைவருமே என்னுடைய சகோதரர்கள் தான் சொல்லுவாங்க. அடுத்தது மேல போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. இறுதியாக சார், இந்த வழக்குல வந்துட்டு உள்துறை, அதாவது ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தோட முதன்மை செயலாளர் வந்து எதிர் மனுதாரரா சேர்த்திருக்கிறாங்க. அவங்க உள்ள வந்து இதுல பதிலளிக்கும் போது இது கவர்மெண்ட் ஃபெயிலியர், மாநில அரசுடைய ஃபெயிலியர் சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது தமிழ்நாடு அரசுக்கு நெருக்கடியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பார்வையை முன்வைக்கிறாங்க. அந்த சேர்த்தன விஷயத்தை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, எதிர் மனுதாரர் யார் சேர்த்தது? ஜட்ஜி சேர்த்திருக்காரு, ஜிஆர் சாமிநாதன் சேர்த்திருக்காரு. சரி வரட்டும், அவர் என்ன சொல்லணும்னு பார்க்கட்டும். இந்த ஆவணங்களும் இருக்கு. இவங்க தமிழக அரசும் தன்னுடைய ஆவணங்களை சரியா கொடுக்கணும். இந்த இதுல கரூர் கேஸ்லேயே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் லாயர்ஸ் வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் சொதப்பினாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான். இல்லைன்னா அந்த சிபிஐ என்கொயரி வந்திருக்காது. ஒரு என்கொயரி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அவங்க சரியா செய்யறாங்களா இல்லைன்னு தெரியறதுக்கு முன்னாடி எதுக்கு சிபிஐ கூப்பிடணும்? இதுக்கு முன்னாடி பல சமயங்களில் கோர்ட் அப்படிதான் சொல்லியிருக்கு. அதனால இங்கேயும் சொதப்பாம இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். சொதப்பாங்களா இல்லையான்னு பார்க்கணும். இல்ல சார், இந்த கேஸ்ல உள்துறைக்கு என்ன ரோல் இருக்கான்னு ஒண்ணு இருக்குல்ல சார்? ஆமாங்க, அவர் சொல்லிட்டாரு. அதை எதிர்த்து பேச வேண்டியது யாரு? நானும் நீங்களுமா? கோர்ட்ல போய் இப்ப சொல்லணும். கோர்ட்ல போய் சரியானபடி சொல்லணும். அப்படி சொன்னா சரிப்பட்டு வரும். அதான் நான் சொன்னேன், கரூர் இன்சிடென்ட்டை பத்தி தமிழ்நாடு லாயர்ஸ் அத்தனை பேர் சொதப்பிட்டு தான் வந்திருக்காங்க. இல்லைன்னா இந்த சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணிருக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். பல்வேறு முக்கியமான விஷயங்களை விளக்கமாக வந்துட்டீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். வணக்கம் சந்தோஷ். வணக்கம்.